முத்துலட்சுமி மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் காவல்துறையின் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நீதிமன்றங்களில் அலைந்ததையே அவர் பாதி ஆயுளை குறைத்தது. ஒரு பக்கம் மகள்களின் இயக்கம், இன்னொரு பக்கம் கணவரின் தாக்கம். சொல்ல முடியாத துயரங்களையும் எண்ண முடியாத சித்திரவதைகளையும் அனுபவித்த முத்துலட்சுமியார் தடா சட்டத்தை உடைப்பதற்காகவே எண்ணற்ற போராட்டங்களை மைசூர் சிறையிலிருந்தே நடத்தி காட்டியவர். அவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்த மற்ற ஏனையோருக்கும் தடா சட்டத்தை உடைத்து வெளியேற வேண்டும் என்பதிலே சிறை போராட்டங்களை சிறையில் இருந்தபடியே முத்துலட்சுமியார் தொடர்ந்தார். இந்த செய்திகள் வீரப்பனாரின் காதுகளுக்கு எட்டியது. சிறையிலும் போராட்டமா? கர்நாடக அரசை இனி சும்மா விட முடியாது, கங்கணம் கட்டி கொண்டு கர்நாடகாவை வீழ்த்த வேண்டும் என்று காடுகளுக்குள் பயணித்த மகத்தான போர் மறவர் வீரப்பனார் அவர்கள் கர்நாடக அரசிற்கு எதிரான சதித்திட்டங்களை கடுமையாக்கினார். முத்துலட்சுமியாரை விடுதலை செய்யும் வரை நான் எனது ஆயுத போராட்டத்தை முடித்துக் கொள்வதில்லை என்று பகிரங்கமாக கேசட் பேசி இரு மாநில அரசுகளுக்கும் கொடுத்தார்.